அட் மிட் நைட்டில் வந்து டிசைடுன்னு சொன்னேன். பல பேர் கூட கிண்டல் பண்ணாங்க. மனைவிட்ட போய் கேட்டாருன்னு. பக்கத்தில் மனைவி தான் இருப்பாங்க மிட் நைட்டில். எனக்கு மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாது. ஸோ ஐ டிசைடட் ஐ ஆஸ்க் மை மனைவி தான், பிகாஸ் இஸ் ஆல்சோ தி சமத்துவ மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கட்சியின் நிர்வாகியாக இருந்ததுனால, மனைவியாக இருந்ததுனால அவங்கள கேட்டேன்னு சொன்னேன். அது வந்து வைரலான செய்தி. ஸோ திஸ் இஸ் அனதிங் இன்னைக்கு இருக்க மீடியா எப்படி இருக்குன்னா, செய்திகளை எதற்காக போடுகிறோம் தான் போடுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி எல்லாரும் போட்டால் நான் ஆசியமாகவே சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் கெட் ஆங்கிரி ஃபார் எனிதிங். என் குடும்பத்தையோ என்னுடைய நெருங்கிய உறவுகளையோ ஒரு மாதிரியாக வந்து இன்சல்ட் பண்ணி வேறு மாதிரி பேசி அவர்களுக்கு ஒரு அபாயம் ஏற்படுகின்ற சூழலில் சரத்குமார் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்க தயாராக இருப்பான் என்பது என்னுடைய கொள்கை. அதர்வைஸ் ஐ டோன்ட் கெட் ஆங்கிரி ஃபார் எனிதிங். நான் வாழ்க்கையில் ஒருத்தனை தான் அடிச்சிருக்கேன். அவனை வந்து சைதாப்பேட் கோர்ட்டில் அப்பியர் ஆகியிருக்கேன். காமராஜனுக்கு புதிய செய்தி இது. என்னை வந்து எங்கள் அப்பா பேரையும் எங்கள் அம்மா பேரையும் வச்சு திட்டுனா. அவன் கராத்தே கற்றுக்கிட்டான். அப்போ நான் கராத்தேலாம் தெரியாது. பக்கத்தில் ஒரு சைக்கிள்லேருந்து எடுத்து அடித்தவனை அடித்தவொடனே ஒரு 14 ஸ்டிச்சு போட்டாங்க ஃபேஸில். மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு கேட்டார், என்ன பண்ணீங்கன்னாரு. இந்த மாதிரி திட்டினார் சார் அப்படின்னாங்க. அப்படியா, திட்டினா அடிப்பீங்களா? நாங்கள் ஆமாம், இந்த வார்த்தையை சொன்னால் அடிப்பேன் அப்படின்னேன். நான் சொன்னான்னு கேட்டார். அடிப்பேன் சார். இட்ஸ் அ ஃபேக்ட். திஸ் இஸ் நோ எக்ஸாஜரேஷன். ஹூவர் இட் இஸ் தே கால் மை பேரண்ட்ஸ். தவறான வார்த்தைகள் பயன்படுத்தினால் அது மட்டும் தான் எனக்கு கோபம் உண்டு. மற்றபடி ஐ டோன்ட் கெட் ஆங்கிரி. ஐ ட்ரை டு சால்வ் த இஷ்யூ. எதுக்காக கோபப்படுறீங்கன்னு கேட்பேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பேன். நான் தப்பு பண்ணி தான் மன்னிப்பு கேட்டுருவேன். காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்பேன். ஸோ தட் இஸ் மீ.